அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? அதே சமயம் சனி பகவான் பெயர்ச்சி காரணமாக 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி யாருக்கு நிறைவடைகிறது, யாருக்கு துவங்குகிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகிறது, எந்த ராசிக்காரர்கள் அதிக சிரமத்தில் மாட்டிக்கொள்ள போகிறார்கள் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 5 இருந்து 6ஆம் இடத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு விரிவாக பார்ப்பதற்கு முன் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் மிக பொறுமையாக நகரக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறார். சுமார் 2.5 ஆண்டுகள் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். தற்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 2028 செப்டம்பர் வரை யோகஸ்தானமாகிய 6இல் அமர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து வலம் வருகிறார். அப்படிப்பட்டவர் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 6, 10, 11 மற்றும் 9, 5 ஆகிய இடங்களில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மசனி, அஷ்டமசனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பா மாட்டாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் சிரமங்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் பார்க்கப்படுவது மேசராசி. 7.5 சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. விரய சனி ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி இல்லை. எனவே 50% நன்மையை மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் அதி தீவிரமாக ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய வேளை. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஜென்மத்தில் சனி அமர்ந்திருப்பதால் 45% கீழான நன்மைகளை தான் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிகமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியை கடந்து செல்லக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக பல வகையான சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. படிப்படியாக கும்பராசிக்காரர்களுக்கு சிரமம் குறையும். எனவே 80% நன்மையை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி விலகுவதால், முழுமையாக அர்த்தாஷ்டக சனியில் நுழைவதால் 60% நன்மையை எதிர்பார்க்கலாம். திடீரென மிக பெரிய அளவிலான தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் அதிக கவனம் நிச்சயம் இந்த தருணத்தில் தேவை. 55% நன்மை கிடைத்தாலும் கூட மிக பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனி என்பதால் பல வகையில் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. அதே சமயம் இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை உண்டு. அதில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவதால் அமோகமான வளர்ச்சி கிடைக்க போகிறது. 95% நன்மையை பெறக்கூடிய ராசியாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல சிரமங்கள் விலகி 90% நன்மையை சிறப்பாக சந்திக்க முடியும். கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை. அஷ்டம சனி முழுமையாக விலகி இருப்பதால் அமோகமான நல்ல வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உண்டு. 90% நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் லாபம் உயரும். 95% நன்மைகளை ரிஷபராசி சந்திக்க முடியும். அதே போன்று துலாம் ராசியும் 95% நன்மையை பெறும் ராசியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் யோகஸ்தானம் ஆகிய 6இல் சனி அமர்வதால் அமோகமான நன்மை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அமோகமான நன்மையையும்
அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் வருவதால் பல புதிய திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சுமூகமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடும். நினைத்ததை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல சிக்கல்களை முற்றிலுமாக விலகுகிறார். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனக்கச்சிதமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். தொழில், வியாபார ரீதியாக ஏற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்த துலாம் ராசியினருக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த விருப்ப இடமாறுதல் உள்ளிட்டவை சாதகமாக அமையும். சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் சகோதரர்கள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பல மடங்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்வதால் சாதனையாளராக திகழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் பல நோய்களும் உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகும். கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு நன்மை, மிக பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அமோகமான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சீராகும். வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். புதிய சொத்துக்களை கடன் வாங்கினாலும் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உறுதியாக இருப்பார்கள். பெற்றோரின் வழியில் ஆதரவு திருப்திகரமாக அமையும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலும் விலகி அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.